2013ஆம் ஆண்டு நிதி அமைச்சுக்கு சொந்தமான KPMG தணிக்கை நிறுவனத்தின் சேவையை 1MDB ரத்து செய்ய வேண்டும் என்று அப்போதைய நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் தான் முன்மொழிந்தார் என்று இங்குள்ள உயர் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. அந்த சம்பவத்தில் 1MDB தலைவராக இருந்த தான்ஸ்ரீ சே லோடின் வோக் கமருடின் நஜீப்பின் 1MDB வழக்கு விசாரணையில் தற்காப்பின் 12வது சாட்சியாக சாட்சியமளித்தார். KPMG சேவைகளை ரத்து செய்யும்படி நஜீப் பரிந்துரை செய்தாரா என்பதற்கு 3 ஆவணங்களை காட்டி பிராசிக்யூஷன் தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு ஆம் என்று அந்த முன்னாள் தலைவர் பதிலளித்தார். 1MDB நிறுவன அமைப்பு சட்டத்தின்படி நிதி அமைச்சின் இன்கார்ப்பரேட் நிறுவனத்தின் ஒரே பங்கு நிறுவனமாக 1MDB இருந்தது. ஒரே பங்குதாரர் என்ற முறையில் 1MDB அந்நிறுவனத்தின் தணிக்கையாளராக KPMG நிறுவனத்தை நீக்குவதற்குரிய தீர்மானத்தை முன்வைத்தது என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.